அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ நெத்திலி மீன் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது அதுக்குண்டான மசாலா தான் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் எப்படிலாம் நான் செஞ்சோம்னா, ஃபஸ்ட்டு இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் இது 3 லேசாக பல்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் தேங்காய், பெருஞ்சீரகம், சீரகம், மிளகாய் வத்தல் இது எல்லாம் நம்ம ஒரு பல்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அது பல்ஸ் பண்ணது கூட அந்த தேங்காய் உடையே நெத்திலி மீனை முள் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி அதையும் ஒன்றா சேர்த்து பல்ஸ் பண்ணுங்கள். அது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் அதையும் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டால் இப்படி மாதிரி கொலகொலன்னு ஒரு பேஸ்ட்டாக வரும். வந்ததுக்கப்புறம் இதை நம்மளோட ஷேப்புக்கு தகுந்தாப்பில் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தட்டி வச்சுக்கிடுங்க. ஏன்னா எண்ணெயில் போடும்போது நமக்கு ஈஸியாக எடுத்து அப்பப்போ டக்கு டக்குன்னு போட்டுக்கலாம். அதுக்கு தான் பாதி நெத்திலி மீனை நான் ஃப்ரை கண்டி மசாலா விரவி வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள லஞ்சு என்னடானா, இந்த நெத்திலி மீன் வடையும் போட்டு வச்சுட்டு குழம்பு வந்தல புளிக்குழம்பு தான் நான் வைக்கேன். கொண்டக்கடலை இல்லைன்னா பெரும்பயிறு இது ரெண்டில் எது போட்டுனாலும் நம்ம வைக்கலாம். இன்றைக்கி நான் போட்டு வைக்கிறது என்னென்னா கொண்டக்கடலை தான் போட்டு வச்சுருக்கேன். கொண்டக்கடலை தனியாக வேகுது. இந்த பாத்திரத்தில் என்ன காயெல்லாம் போட்டிருக்கோம்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, பொடி உள்ளி இது எல்லாம் போட்டு நல்ல புளியும் கரைச்சி ஊற்றிட்டு வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இது மூணையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுதோம். வறுத்து எடுத்துகிட்டு அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுதோம் அந்த குழம்புல. நம்ம அப்போ குழம்பு காயெல்லாம் நல்லா வெந்து வரும்போது நம்ம கடலை வேக வச்சதோம்ல அந்த கடலையும் அதில் ஒன்றா போட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறவு நம்ம தேங்காய் நைஸாக அரைச்சி வச்சுருக்கணும். தேங்காய் வந்து வறுக்க வேண்டாம், பச்சை தேங்காவே அரைச்சா போதும். அரைச்சி அதையும் அதில் ஊற்றிட்டு தேங்காய் போட்டதுக்கப்புறவு மல்லி இலையும் அதில் கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறவு குழம்புக்கு தாளிசம் போட்டு இறக்கிடுங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு இந்த சைடில் என்னடானா நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு மசாலா வரவுன மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ரெண்டாவது நம்ம வடைக்கு தட்டி வச்சுருந்தோம்ல அந்த மீனையும் நான் இப்போ எடுத்து ஃப்ரை பண்ணுவேன். பாருங்கள் ஃப்ரை பண்ணி எப்படி இருக்குன்ட்டு நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம இந்த மீனை போட்டதுமே தீ வந்து ஹையில் வச்சிடாதீங்க, மீடியத்தில் வைங்க. இதை மாற்றி மாற்றி கொடுங்க. ஏன்னா மீன் கொஞ்சம் நல்ல உள்ள மசாலா எல்லாமே வேகணும்ல, அதுக்கு தான். ஏன்னா தீ ஹையில் இருந்தோன்னா சட்டுன்னு பொறுன்னு வெளியில் ஃபுல்லாக கருப்பு கலராக கருகி போயிடும். திருப்பி உள்ளது வேகாமல் இருக்கும். அதனால தீயை மீடியத்தில் வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளிக்குழம்பும் நம்ம எடுத்து வச்சுக்கிடுது. ஏன்னா ரெண்டாவது கூட்டு வந்து சேனக்கிழங்கு கூட்டு வச்சுருந்தோம். அப்போ அதையும் எடுத்துக்கலாம். நெத்திலி மீன் ஃப்ரை, நெத்திலி மீன் வடை இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டோட மத்தியானம் லஞ்சு இது தான். நீங்களும் ஒரு தடவை நெத்திலி மீன் வடை ஈஸியாக அப்படி செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அலைக்கும் சலாம்.